நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை நீ நடத்தி வந்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை காத்து வந்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரிதாக இருந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி ராஜா. இந்த வாரங்கள் இத்தனை மாதங்களாக இத்தனை வாரங்களாக எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இத்தனை நாட்களாக நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள் வார்த்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த யூடியூப்லையாக கேட்க போகிற செய்தியானது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக, அந்த வார்த்தை எங்களை எடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தி விலை ஆவியோட கரங்களை போடுத்து ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார செய்தியினுடைய தலைப்பு நாளுக்கு நாள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். நாளுக்கு நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 96 அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 96:2. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆக நாளுக்கு நாள் ஏதோ ஒன்று தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் தேவன் ஒவ்வொரு காரியங்களாக தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார், இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வார். நாளைய தினத்திலும் இன்னொரு காரியத்தை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நீங்கள் நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த, உங்களுக்கு கொடுத்த விடுதலை என்னும் இரட்சிப்பை நீங்கள் நாளுக்கு நாள் மற்ற எல்லாருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமானால், இந்த பூலோகத்தில் நம்மை ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் அநேக பிரச்சனைகள், கட்டுகள், வியாதிகள் இவை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் மாத்திரம்தான் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறதாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமானால், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது ரட்சிப்பை கொடுக்கிறது. எந்தெந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் நாம் அதிகமாய் பார்க்கிறோம். அநேகர் அவரிடத்தில் வியாதியஸ்தர்கள் வரும் பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்வார். அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்தில் வருவார்கள்.
ஆண்டவரிடத்தில் வந்து கேட்பார்கள், ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும், நான் சுகமடைய வேண்டும், நான் பலப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என் நாமத்தினால் என்கிட்ட வந்திருக்கிற, என் நாமத்தினால் மேலே நம்பிக்கை வச்சு நீ வந்திருக்கிற, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இந்த வியாதியிலிருந்து நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்கிறாள். அவள் ஒன்று செய்கிறாள், அவள் இயேசுவை நேரடியாக பார்க்க முடியவில்லை. அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி அவள் அங்கே தொடுகிறவளாய் இருக்கிறாள். அப்படி அவள் தொடும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அவள் தொடும் பொழுது அங்கே தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவளை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததோ அந்த நம்பிக்கை உன்னை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ரட்சிப்பு நாளுக்கு நாள் புதிதாகிறது. ஆக கர்த்தர் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிப்போமானால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நாளுக்கு நாள் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அந்த ரட்சிப்பை கர்த்தர் நாளுக்கு நாள் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்திலே இந்த நாளுக்கு நாள் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆக அந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்பீர்களே, ஆனால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் விருத்தி அடைகிறவனாக இருந்தான். அவன் எல்லா நிலையிலும் விருத்தி அடைகிறவனாக இருந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவனோட கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்தபடியினால் அவன் வளர்ச்சி அடைந்தான், விருத்தி அடைந்தான் என்பது ஒரு வளர்ச்சி அடைந்தான் கூட சொல்லலாம். அவன் மிக அதிகமாக அவன் வளர்ச்சி இருந்தது. மிக அதிகமான அளவிலே அவனுடைய நிலத்தின் எல்லைகள், அவன் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்த்தது. அவன் என்னென்ன மனதில் நினைத்தானோ அவை எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. ஆகவே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவனாய் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததனால தான் அவனால் விருத்தி அடைய முடிந்தது. நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நாமும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்களாக இருப்போம். ஆக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று நாம் முதலாவது ஆராய வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீரானால் தாவீதை போல நானும் ஆண்டவரே விருத்தி அடைகிறவனாக நானும் இருப்பேன், என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசேயர் 1:10. சகல நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஆக முதலாவது விருத்தி அடைதல் என்கிற அந்த நாளுக்கு நாள் விருத்தி அடைதலை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ நாளுக்கு நாள் ஒருவன் விருத்தி அடைகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடியினால் விருத்தி அடைகிறான். அடுத்து விருத்தி அடைதல் எதனால் வருகிறது? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. கர்த்தரை அறிகிற அறிவு. நாம் யாரை ஆராதிக்கிறோம், நாம் நாமத்தினால ஜெபிக்கிறோம், யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் என்கிற அந்த அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகளை நாம் தர வேண்டும். நம்மிடத்தில் நற்கிரியைகள் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால், நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்போமானால் அதுதான் கனியாக இருக்கிறது, அதுதான் கனியாக காணப்படுகிறது.
நாம் ஒருவருக்கு ஒரு நன்மை கீழே ஒரு பேனா ஒரு விழுந்து விடுகிறது அல்லது ஒரு பென்சில் விழுந்து வருது, அதை எடுத்து கொடுக்குறோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. இது ஒரு நற்கிரி, உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன். உடனே இந்த பேனா பென்சில் எடுத்து கொடுப்பதல்ல. இதை விட பெரிய பெரிய காரியங்கள் எவ்வளோ பேர் உதவி செய்கிறார்கள். ஆக அந்த நற்கிரியைகளாகிய அந்த கனிகளை தந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் என்னுடைய பேர் புகழுக்காக நான் இந்த காரியத்தை நான் செய்யவில்லை. என் தேவன் நற்கிரியைகளை செய்ய என்னை கொண்டு படைத்திருக்கிறார். ஆகவே என் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக நான் இந்த நற்கிரியைகளை செய்கிறேன். என் தேவன் நான் செய்கிற நற்கிரியைகளுக்குரிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை எனக்கு தருவார் என்று சொல்லி அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். நாளுக்கு நாள் அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூட எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆக நற்கிரியைகளை கொடுத்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறார்கள். நாம் கர்த்தருக்குடைய பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2:52 இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆக இயேசு எதில் விருத்தி அடைந்திருக்கிறார் பாருங்க. ஞானத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானம், பிதாவுக்கு பயப்படுகிற பயத்தை அவர் அங்கே வைத்திருந்தார். ஞானத்தில், வளர்த்தியில், சரீர பிரகாரமான வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷருடைய தயவில், மனுஷருனை இவரை பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆக நாளுக்கு நாள் விருத்தி அடைதல் என்பது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைதல். இங்கே நாம் பார்க்கிறோம், ஞானத்திலும் வளர்த்தியிலும், சரீர வளர்த்தியிலும், தேவ கிருபையிலும், மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் விருத்தி அடைகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஞானத்தை பெறுகிறவர்களாக அந்த ஞானத்தில் விருத்தி அடைகிறோமா? அல்லது சரீர பிரகாரமான வளர்த்தியிலே விருத்தி அடைகிறோமா? தேவ கிருபையிலே விருத்தி அடைகிறோமா? மனுஷ தயவிலே அதிகமாய் விருத்தி அடைகிறோமா? இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல நாமும் விருத்தி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்திலே, தான் குடியிருக்கிற அந்த தேசத்திலே விதைத்தான், அந்த நிலத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆக அவன் ஐஸ்வர்யவானாக மாறுகிறான். ஐஸ்வர்யவானாக மாத்திரம் அவன் மாறவில்லை, வர அவன் விருத்தி அடைந்தான். இன்னும் அதிகமாக அவன் எல்லைகளை
விரிவாக்கம் செய்தான். இன்னும் அதிகமான வேலையாட்களை சம்பாதித்தான். இன்னும் அதிகமான மிருக ஜீவன்கள் அவன் சம்பாதித்தான். ஆக எல்லாவற்றிலும் அவன் வளர்ந்திருந்த ஒரு நிலைப்பாடை தான் நாம் பார்க்கிறோம். ஆக விருத்தி அடைகிற ஒரு நிலைப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக விருத்தி அடைகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவன் விருத்தி அடைவதோடு மாத்திரமல்ல, அவன் மகா பெரியவனானான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே நீங்கள் விசுவாசத்தினாலே எதை அந்த நாளிலே விதைத்து எந்த காரியத்தை செய்கிறீர்களோ தேவன் அதை ஆசீர்வதிக்கிறபடினாலே 100 மடங்கு பலனை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். 100 மடங்கு பலனை நீங்கள் அடைவதினாலே தேவன் உங்களை எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யவனாய் தேவன் மாற்றுவார். பண காரியத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் உங்களை ஐஸ்வர்யவனாகி வர வர உங்களை விருத்தி அடைய செய்வார். வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவளாக உங்களை மாற்றுவார். ஆக தேவன் இந்த இடத்துல மகா பெரியவனாக மாற்றுகிறார். வர வர அவன் விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10-11. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தரின் பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆக என்னாலே உன் நாட்கள், நீ வாழ்கிற நாட்கள் பெருகும். உன் ஆயுசு நாள், நீ 40 வருஷம் 50 வருஷம் இல்லை, நீ 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் சொல்லி உன் ஆயுஷின் வருஷங்கள் அங்கே விருத்தி ஆகிறது. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைந்தான். அங்கே கர்த்தருடைய பாத்திரமாக நடந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு பயப்படுவதிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அடுத்தது ஈசாக்கு விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யாக்கோபை பார்க்கிறோம், அவன் விருத்தி அடைந்து ஞானம் உள்ளவனாக விருத்தி அடைந்து அநேக வேலைக்காரிகளையும் அநேக மிருகங்களை ஜீவன்களையும் சம்பாதித்தான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நாம் வீடுகள், நமக்குரிய வாகனங்கள், நமக்குரிய காரியங்களை எல்லாம் நாம் சம்பாதித்து நாம் விருத்தி அடைகிறவர்களாக ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகிறது. நாம் வாழ்கிற வருஷங்கள் விருத்தி அடையும். தேவனாலே நம்முடைய நாட்கள் பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாலே நம்முடைய நாட்கள் பெருகுகிறது. நாம் வாழ்கிற வாழ்நாள் பெருகுகிறது. நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடைகிறது. 70 80 80 மாறுகிறது. எப்படி எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுடைய கண்ணீரை கண்டு அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை அவனுக்கு கூட கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய நாட்களிலும் நம்முடைய ஆயுசின் வருஷங்களை தேவன் கூடுதலாய் கொடுப்பார். இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் கூடுதலாக நாம் இன்னும் ஆயுசு நாட்களை நமக்கு போட்டுவிட்டு தேவன் வாழும்படி தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். உபாகமம் 13 17 18. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையின்படி நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார்.
தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி தேவன் இங்கே விருத்தி அடைய பண்ணுகிறார். தேவன் இங்கே விருத்தி அடைய பண்ணுகிறார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறார். எப்போங்க? இங்கே என்ன சொல்லலாம்? அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்கிறார். நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாசத்தை உடையவர்களாக இருப்போமானால் நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக விசுவாசம் உள்ள எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆக பிதாக்கள் ஆபிரகாமிடத்தில் என்ன உடன்படிக்கை செய்து எப்படி அவனை ஆசீர்வதித்தாரோ, எப்படி அவனை விருத்தி அடைய பண்ணினாரோ, அதே போல் நம்மையும் தேவன் விருத்தி அடைய பண்ண வல்லவராக இருக்கிறார். எப்படி ஈசாக்கை விருத்தி அடைய பண்ணாரோ ஒவ்வொரு வருஷமும், அதே போல் நம்மையும் ஒவ்வொரு வருஷமும் விருத்தி அடைய பண்ணுவார். எப்படி யாக்கோபுக்கு எல்லாவற்றையும் விருத்தி அடைய பண்ணினாரோ, அவனுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் அதே போல் விருத்தி அடைய பண்ணுவார். நம்முடைய ஆயுசு நாட்களையும் விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் ஆணையிட்டார், அதன்படியே விருத்தி அடைய பண்ணுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். வஞ்சனை பண்ணி ஒருத்தனை ஏமாற்றி நம்ம ஒரு தேடின பொருள், ஏமாற்றி அவன்கிட்ட தெரியாமல் திருடுற பொருள் மறைந்து போகும். அது வந்த மாதிரியே போயிடும். ஆனால் கைப்பாடாக ஒவ்வொரு நாள் நாம் உழைக்கிற உழைப்பிலிருந்தோம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சத்தை நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா அப்படி சேர்க்கிறவனும் அவன் விருத்தி அடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைகிறவனாய் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல நாமும் விருத்தி அடைகிறவராய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரர்களில் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அது எல்லாத்தையும் சுட்டெரித்தாங்க. அதனுடைய எல்லா கிரயத்தை பார்த்து மதிப்பீடு பண்ணி பார்த்தா 50,000 வெள்ளிக்காசுக்கு சமானமானதை அந்த இடத்துல சுட்டெரித்தாங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. நமக்குள் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைய வேண்டும். நமக்குள் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து நமக்குள் உள்ள எல்லா காரியங்களிலும் அது மேற்கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீர முயற்சியினால் எந்த பலவீனத்தையும், எந்த சுகவீனத்தையும், எந்த தீமையையும், எந்த தடையையும் நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்குமானால் நாம் விருத்தி அடைந்து அவைகளை மேற்கொள்வோம், தடைகளை மேற்கொள்வோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். தேவன் அவர்கள் முன்பாக போய் தடைகளை நீக்கி போடுகிறார். அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து, ஆக தடைகளை நீக்கி போடுகிற தேவன் தம்முடைய எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஆக தடைகளை நீக்கி நம்மளை விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இப்போ பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருந்தது.
கர்த்தருடைய வசனம்தான் விருத்தி அடைந்தது. அப்போ நமக்குள்ளார என்ன விருத்தி அடையணும்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல், ஈசாக்கை போல் வருஷத்துக்கு வருஷம் விருத்தி அடைகிறது, யாக்கோபை போல் எல்லா சொத்துக்களிலும் விருத்தி அடைகிறது, நம்முடைய ஆயுசு நாட்களில் விருத்தி அடைகிறது. இப்படி எல்லாவற்றிலும் நாம் விருத்தி அடையணும்னா நாம் என்ன செய்யணும்? தாவீதை போல் நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடையணும்னா நாம் என்ன பண்ணணும்? தேவ வசனம் நமக்குள் விருத்தி அடைய வேண்டும். தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்து நமக்குள் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனங்கள் நமக்குள் கிரியை செய்யும். ஆக கர்த்தருடைய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக உள்ள தீங்குகளை, தீமைகளை அது மேற்கொள்ளும்படி அது செய்கிறது. நீங்கள் முயற்சி எடுக்க வேணாம், நீங்கள் கஷ்டப்பட வேணாம், ஆனால் அதுவே உங்களை விட்டு விலக செய்யும்படியாக கர்த்தருடைய வசனம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது காரியம் நாளுக்கு நாள் பெருகுதல். முதலாவது காரியம் நாளுக்கு நாள் பெருகுதல். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தார் எல்லாரும் யூதர்கள் எல்லாம் அறிந்தபடியினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அவர்கள் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களை ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, எதிலங்க? விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆக நாளுக்கு நாள் பெருகுதல். ஆக சபைகள் பெருகின, நாளுக்கு நாள் சபைகள் பெருகின. எதில் ஸ்திரப்பட்டு? விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்க்கலாம். 21 முதல் 24 அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று அங்கே ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். ஆக இவன் வாயிலிருந்து சொன்ன வசனம்தான். ஆனால் ஜனங்க கொடுத்த மகிமை என்னவா இருந்துச்சு? இவன் வசனம்னு இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், இது எல்லாம் ஏன் வார்த்தை கிடையாதுங்க. வேதத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வார்த்தையாகிய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். அதற்கே மகிமை உண்டாகணும், அதற்கே மேன்மை உண்டாக வேண்டும். இங்கே பார்க்கிறோம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆக தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. சபைகள் பெருகின, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். ரோமர் 5, 20, 21. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை அதிகமாய் பெருகிறது. நம்முடைய கிருபை நம்மகிட்ட அதிகமாக பெருகுதா? கிருபை அதிகமாக பெருகுதா? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும், நம்மை நாமே ஆராயணும். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம பாவத்தில் வாழ்ந்தோம். இப்போ தேவன் கிருபை அளவில்லாமல் நமக்கு பாராட்டுகிறார். நம்மளை வளர்ந்து பெருகும்படிக்கு தேவன் செய்கிறார்.
ஆக கிருபை அதிகமாய் பெருகிற்று. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் கிருபை பாராட்டுறாருங்க. அவருடைய நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவ கிருபையே இல்லையா? நம்ம அந்த கிருபையை குறித்து பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்குது. கிருபை கிருபை கிருபை, நான் வாழ்ந்திருக்கிறதும் கிருபை, நான் உயர்ந்திருக்கிறதும் கிருபை. ஆக எவ்வளவோ காரியங்களை நம்ம பாடல்களில் கூட பார்க்குறோம். கிருபைகள் நம்மை தாங்குகின்றன. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மேலான கிருபை, தேவனுடைய கிருபை பெரிய கிருபை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட, கிருபை என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட, நம்ம இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அந்த அன்போடும் கூட என்னிடத்தில் அந்த கிருபை பரிபூரணமாய் பெருகிற்று. அவர் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, எப்பா நான் முன்னாடி நான் சபையை கொடுமைப்படுத்தினேன், துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், ஆனால் தேவ கிருபை என்னை எல்லாத்துலேருந்து மாற்றிடுச்சு. இப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால, அந்த அன்புனால என்னிடத்தில் பரிபூரணமாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை பெருகிற்று. என்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிபூரணமாய் பெருகிற்று. ஆக தேவனுடைய கிருபை வளர்ந்து பெறுகிறது, தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று. 3ஆவதாக பரிபூரணமாய் பெறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 71:20-21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அநேக இக்கட்டுகள் கஷ்டங்களை நான் பார்த்தேன், ஆபத்துக்களையும் நான் சந்தித்தேன். காணும்படி செய்த என்ன என் வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு இந்த வியாதினால் கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அநேக கஷ்டங்களையும் வேதனைகளையும் பட்ட நம்மை வாழ்க்கையில் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த நம்முடைய தேவன் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணுகிறார். நமக்கு வந்திருக்கிற அந்த வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், எல்லா ஆபத்துக்களும் ஒரு பாதாளத்தை குப்பனையானது. அந்த பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிற தேவன் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கர்த்தர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர். அந்த வசனத்தில் 24ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சிய அடைந்தபடியினால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். நாள்தோறும் என்னுடைய நாவு இல்லையா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கொண்டாடும். என் மேன்மையை பெருக பண்ணுறார், என்னை தேற்றுகிறார், மறுபடியும் என்னை தேற்றுகிறார். அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்களையெல்லாம் காண செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை தேற்றுகிற தேவன். நமக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவங்க வெட்கி லட்சிய அடைகிறத்தக்கதாக நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். கர்த்தர் நீதி செய்கிறபடினால் அந்த நீதியை கொண்டாடுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீதிமொழிகள் 3:1-2 வசனங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. இது ஞானம் சொல்லுவது போல இங்கே இருக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. என் மகனே, என் போதகத்தை மறக்காத. உன் இருதயம் என்னுடைய கட்டளைகளை காக்கட்டும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்.
ஆக நாளுக்கு நாள் பெருகிறோம். எது எதில் பெருகணும்? ஞானம் நமக்கு என்ன கொடுக்குது? போதகத்தை நாம் மறக்கக்கூடாது. அதனுடைய கட்டளைகளை நம்ம காத்து நடந்தோம்னா நம்ம நாளுக்கு நாள் நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் நாம் வாழ்க்கையில் பெருக பண்ணோம். என்னென்ன? நீடித்த நாள், தீர்க்காயுசு, சமாதானம். இது மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் நமக்கு பெருக பண்ணுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். நாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருந்தோமானால் நம்மை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. ஆக 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9, 6, 8. 6-8. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ எந்த அளவுக்கு நாம் விதைக்கிறோமோ கர்த்தருடைய காரியத்தை, அந்த அளவுக்கு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், கடவுளுக்கு கொடுக்கிற காரியத்தில் உற்சாகமாய் நாம் கொடுத்தோமானால் கர்த்தர் தேவன் அதில் பிரியமாய் இருக்கிறார். மன விசனத்தோடு இல்லை, அவன் கட்டாயத்தோடு இல்லை. ஒரு பாஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டருக்கு பிரசங்கத்தில் கேட்டார், கட்டாயப்படுத்தினார் என்ற அந்த நிலையில் இல்லை. ஓ மனப்பூர்வமாக நீ அந்த இடத்துல உற்சாகமாக நீ கொடு, இல்லையா? தேவன் பிரியமாக இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாயும், எதுவுமே சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும். அப்போ இந்த கிருபையில் பெருகுகிற நாம் ஞானத்தில் பெருகுகிறோம். ஞானத்தில் பெருகும் பொழுது அதை நீடித்த நாட்களை, தீர்க்காயுசு, சமாதானத்தை பெருக்க பண்ணுது. அடுத்து நாம் பார்க்குறோம் நற்கிரியைகளை நம்மளே பெருக பண்ணுகிறது. இந்த நற்கிரியைகளை பெருக பண்ணும்போது தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் பாருங்கள், அந்த கிருபையை தான் வந்து நிற்குது. ஆக அந்த கிருபையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆக முதல் குறிப்பு நாளுக்கு நாள் பெருகுதல். அந்த நாளுக்கு நாள் பெருகுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் நமக்குள் பெருக வேண்டும். வேத வசனம் நமக்குள் பெருகும் பொழுது கர்த்தருடைய கிருபை பெருகுகிறது. கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் பெருகுகிறது. கர்த்தருடைய கிருபை பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாதாளத்திலிருந்து, தீங்குகளிலிருந்து நம்ம மேலே வருகிறோம். அந்தோடு கூட மாத்திரமல்ல, நமக்கு தீர்க்காயுசை, நீடித்த நாட்களில் சமாதானத்தை தருது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு கிருபையை தேவன் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த கிருபை நம்மளை காக்கும். ஆக நாளுக்கு நாள் கிருபை நம்மிடத்தில் பெருகும் பொழுது அந்த கிருபை நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது. 2வது குறிப்பு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல். நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்களுக்கு நவமான இருதயத்தை, நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். ஆக உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்குறான். எப்படி? உள்ளத்தில் புதிதான ஆவி அவர் கட்டளையிடுகிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நாம் புதிதாகிறோம். ஆக புதிதான ஆவியை நாளுக்கு நாள் தேவன் நம்ம கட்டளையிடுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தானா அவன் புது சிருஷ்டியாக இருந்தான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாறுங்க. எல்லா பழைய கஷ்டங்கள், கவலைகள், உங்கள் கண்ணீர், வேதனை, சஞ்சலம், தவிப்பு எல்லாம் உங்களை விட்டு ஒளிந்து போகும். எல்லா பழையவைகளும் ஒளிந்து போகும். இந்த செய்தி கேட்குற இந்த நாளிலிருந்து எல்லாமே உங்களுக்கு புதிதாகப்படும். உங்களுக்குள் புதிதான ஆவியை தேவன் கட்டளையிடுகிறார். உங்களுக்குள் உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகும்படியாக தேவன் புதிதான ஆவியை தேவன் அங்கே கட்டளையிடுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்முடைய உள்ளான மனுஷன்னா மனது, இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும் பொழுது, புதிதான ஆவியினால் அது புதிதாக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் புதுசாக மாறுது. எல்லாம் புதுசாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு மறுரூபம் அடையுது. இதான் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க, இப்போல்லாம் உங்களுடைய பேச்சில் முன்னாடி இருந்த பயம் இல்லை, நல்ல திடமாக பேசுகிறீங்க, நல்ல திடகாத்திரமாக பேசுகிறீங்க என்று சொல்லி நம்மை ஒரு மறுரூபப்படுத்துவார் ஆண்டவர். ஆண்டவருடைய வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறது. உள்ளான மனுஷன் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷனுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படி, வார்த்தையாகிய தேவனன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நம்முடைய மனம் புதிதாகுது, உள்ளான மனது புதிதாகுது. ஆக எதில் புதிதாகுது? புதிதான ஆவியில் புதிதாகுது. அந்த புதிதான ஆவி எது? பரிசுத்த ஆவி. ஆக பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆக நல்ல விளங்கி கொள்ளுங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அந்த உள்ளான மனுஷன் புதிதான ஆவியை அவன் பெறுகிறான். உள்ளான மனுஷன் அவனுடைய உள்ளான அந்த ஆவி புதிதாக்கப்படுகிறதுனாலே அவன் மறுரூபம் அடைகிறான். அந்த உள்ளான மனுஷன் எப்படி மறுரூபம் அடைகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால அவனை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் அங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறேன். கவலையே படாதீங்க, தேவன் பூமியின் ரூபத்தையே நமக்காக புதிதாக்குகிறார். தேவன் பூமியின் ரூபத்தையே நமக்காக புதிதாக மாற்றுகிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற, நம்ம வேலை செய்கிற இருக்கிற இடத்துல இருக்கிற சுற்றிலும் உள்ள நபர்கள் மத்தியில், நம்மளை குடியிருக்கிற பகுதியில், நம்மளை சுற்றிலும் எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்குகிறார். ஆக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் புதிதாக மாறும் பொழுது தேவன் அவைகளையும் நாளுக்கு நாள் புதிதாக மாற்றுகிறார். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம்
9-10 வசனங்கள். கொலோசியர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. நீங்கள் புதிதாக்கப்பட்ட புதிதான மனுஷனை நீங்கள் தரித்திருக்கீங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் பழையபடி பொய் சொல்லக்கூடாது. பழையவைகள் ஒளிந்து போயின. அந்த பழைய பொய்யான எல்லாத்தையும் களைஞ்சு போட்டுட்டு, உங்களுடைய பழைய செய்கைகளெல்லாம் களைந்து போட்டுட்டு நீங்கள் மாற்றுங்க. அப்போ உங்களை சுற்றிலும் எல்லா மாற்றங்களும் உண்டாகும். நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல ஒரு மாற்றம், படிக்கிற இடத்துல ஒரு மாற்றம், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு மாற்றம், உங்கள் வீட்டில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கிறோம் 3வது காரியம், நாளுக்கு நாள் அறிவியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாளுக்கு நாள் அறிவியுங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 96ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 96:1-2. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இதை தான் நான் பார்த்தோம். நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய இரட்சிப்பை அறிவிக்கிறோமா? நம்ம அவரை பற்றி, கர்த்தரை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோமா? இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால், இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னு சொன்னால், இந்த அளவுக்கு நான் வாழ்கிறேன்னு சொன்னால், அது கர்த்தருடைய கிருபைங்கன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்கோமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 12:4. அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. நீங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறீங்க, தனியாக ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. கர்த்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார் நாளுக்கு நாள். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அறிவிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நாளுக்கெல்லாம் நீங்கள் முன்னேறுவதை வெளியில் சாட்சியாக சொல்கிறீங்களா? நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை கொண்டு போகிற புதிதாக்குகிறத நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் அதை தான் கேட்குறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருகுகிறவர்களாய் மாத்திரமல்ல, புதிதாக்கப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் கர்த்தரை அறிவிக்கிறவர்களாகி நாம் இருக்க வேண்டும். அங்கே சமாரியா ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயணமாகி வந்திருப்பார். வரும் பொழுது ஒரு கிணத்தடியில் உட்கார்வார். அவருடைய சீசர்களை பார்த்து, எப்போ போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்று சொல்வார். அப்பொழுது அந்த கிணற்றின் அருகிலே ஒரு ஸ்திரியானவள் தண்ணீர் கொண்டு கொள்ள வருவாள். அங்கே தண்ணீர் முழும்போது அவர் சொல்வார், தண்ணி எனக்கு கொடு என்று சொல்லி கேட்பார். அவள் உடனே சொல்வார், நீர் யூதராக இருக்க நீர் சமாரியாக எங்கள்கிட்ட நீ தண்ணீர் கேட்குறீரே, நீ ஏன்னா அது தீட்டுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த காலத்தில் எப்படி தீட்டுன்னு ஒரு சில ஜனங்களை ஒதுக்குறாங்களோ அதுபோல் அந்த காலத்துலேயும் தீட்டுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட தண்ணீர் கேட்குறது யாருன்னு தெரிஞ்சால் நீ அவர்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்ப என்று சொல்லுவார். அவருடைய வாழ்க்கையின் காரியங்களையே தேவன் சொல்லுவார். அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த உடனே என்ன தெரியுமா செய்வா? ஊருக்குள்ளார ஓடி போய் வாங்க நான் என் வாழ்க்கையை எல்லாம் நடந்தது, எல்லாம் நடக்க போகிறது எல்லாத்தையும் ஒருவர் சொன்னார். அவர் அநேகமாக மேசியாவாகி இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கணும், நீங்கள் வாங்க எல்லாரும் பாருங்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 15:20.
மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாத இருந்தவர்கள் உணர்ந்து வருவார் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பவுல் இங்கே சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதும் பொழுது, நிருபத்தை எழுதும்போது, நான் மற்றவன் சுவிசேஷம் சொன்ன இடத்துல போய் நான் மறுபடியும் போய் சொல்லாதபடிக்கு நான் யாருக்கெல்லாம் சொல்லப்படலையோ அவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு, எனக்கு வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் நாளுக்கு நாள் பெருகினேன், நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில் புதிதாக்கப்பட்டேன், இப்போ நாளுக்கு நாள் அதனால தான் நான் அறிவிக்கிறேன். ஆக புதிதான மனுஷரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகினவைகளை புதிதானவைகளை சாட்சிகளாக அறிவியுங்கள். சொல்லப்பட்டிராத மனுஷரிடத்தில் அறிவியுங்க. அவங்கள சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க, சபைக்கு கூட்டிகிட்டு போங்க, சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஆக சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பாதங்கள் அழகாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சுவிசேஷகர்களாக, நீங்கள் அநேகருக்கு தேவனுடைய இரட்சிப்பை சொல்லுகிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்து பாருங்கள், சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் மாறணும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 71:17, சங்கீதம் 71:17 தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் வரவும். இல்லையா? இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் வரவேன். முதிர் வயதும் நரமயிரும் உள்ளவனாக இருக்கும் என்னை கைவிடீராக. எல்லாருக்கும் நான் உங்களை பற்றி சொல்லணும். நான் நல்ல முதிர் வயது, நல்ல நரமயிர் உள்ளவனாக, என்னை கைவிடாதீங்க. நான் வாழ்ந்து என்னை கர்த்தர் பெருக பண்ணினார், என்னை கர்த்தர் புதிதாக்கினார், என்னை தேவன் விருத்தி அடைய பண்ணினார் என்று அவங்களுக்கு ரட்சிப்பை சுவிசேஷமாக நான் அறிவிக்கணும். அதை சொல்லுகிற வரைக்கும் என்னை கைவிடாமல் நீங்கள் காத்துக்குங்கப்பா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா 61:1 கர்த்தருடைய ஆகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் அவர் என்னை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தங்களுடைய மகிமைக்கு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கிறோம்.
இந்த சொல்லப்பட்ட ஏசாயா 61:1 முதல் 3 வசனங்களை நீங்கள் பொறுமையாக வாசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்டவங்களாக நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு கர்த்தர் நடத்தினார், உங்களுக்கு ஒருத்தர் யூடியூப் மூலமாக செய்தியை கேட்டீங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றீங்க. இந்த யூடியூப் செய்தியை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. இந்த செய்தியை கேளுங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இந்த செய்தியை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். நாம் யாவரும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் யாவர் கண்களை மூடி நாம் செய்வோம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அந்த விருத்தி அடைதல் எங்களுக்குள் இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரை முதலாவது காரியமாக நாளுக்கு நாள் பெருகினார். நாங்கள் பெருக கிருபை செய்யும்ப்பா. கிருபையில் பெருக கிருபை செய்யும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டாங்கப்பா. நாங்கள் உள்ளான மனுஷனிலே பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்பா. மூன்றாவது காரியமாக ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நாளுக்கு நாள் நாங்கள் அறிவிக்கிறவர்களாக நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் ஆண்டவரை இந்த யூடியூப் செய்தியை கேட்கவும் எங்களோடு கூட சபைக்கு அழைத்து சென்று சபையில் அவர்களை பங்கு பெறச் செய்யவும் அவர்களும் சபையில் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெறவும் அவர்களை நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும். ஆக இந்த எல்லா ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்தைகளை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை தேவன் விருத்தி அடைய பண்ணுவீராக. தாவீதை விருத்தி அடைய செய்த தேவன் உங்களுடைய பிள்ளைகளை விருத்தி அடைய பண்ணும். தாவீதை பெருகச் செய்த தேவன் உங்களுடைய பிள்ளைகளை பெருகச் செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாளுக்கு நாள் புதிதாக்கும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் பெருகியே கொண்டு இருக்கட்டும். சிறுகிறவர்களாக அல்ல, பெருகுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் பழைய வாழ்க்கைக்குள் அல்ல, புதிதான வாழ்க்கைக்குள் போக கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, தங்களுடைய சுய திறமையை தங்களுடைய சுயத்தை சொல்லுகிறவர்களாக அல்ல, உம்முடைய நாமத்தையே சுவிசேஷமாய் சொல்ல கிருபை செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட எனக்கு இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்கிற, நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிற தேவன் முதலாவது காரியமாக நாளுக்கு நாள் உங்களை பெருகச் செய்வார். நாளுக்கு நாள் உங்களை புதிதாக்குவார். நாளுக்கு நாள் நீங்களும் உங்கள் நாவினால் கர்த்தரை குறித்து சாட்சி கூறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமென்.